ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்த பைரவி பார்க்க போகிற சிந்த பைரவியில் நம்ம ஆறுமுகம் இருக்காரு. திடீர்னு அவரோட ஜீப்பு நின்று போச்சுங்க. வேலை செய்யலன்னு உடனே மெக்கானிக் கால் பண்ணுறாரு. நீ எப்பப்பா மெக்கானிக் கால் பண்ணி வர வச்சு நான் எப்பப்பா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே சஞ்சய்க்கு கால் பண்ணிட்டாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாரா அப்படின்னு ஒரு பிஜிஎம்மை போட்டு ஒன்று மட்டுக்கு அந்த கரடி மூஞ்சி வாயனுக்கு ஆன்னு காத்துக்கிட்டு உடனே வந்துட்டான்னா பார்த்துக்கோங்க. வந்ததுக்கப்புறமா சரிப்பா நான் ஏறி போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஆறுமுகத்தோட முகத்தில் ஓடலைங்க. அந்தளவுக்கு கோவம் அப்படியே கொந்தளிச்சு போய் நிற்கிது. அப்படியே என்னங்கிறிய மைண்ட் வயசு ஏன் பொண்டாட்டி ஆட கூட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட மூஞ்சி அடிச்சு குழப்பணும் போல இருக்குது. இவருக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேத்துக்கு அப்படி தான் தோணுது இந்த சஞ்சயை பார்க்க. அதுக்கப்புறம் இவங்க கூட்டிகிட்டு இங்கே வர அதுக்கப்புறம் காரில் வரும்போதே இவங்க என்ன பண்ணுறாங்களாம், நம்ம பைரவியோட ஃபோன் ஆகும்னா எடுத்து இவங்க வந்துட்டு நாட் ரீச்சபிளில் போட்டு வச்சுருவாங்களாம் ஃப்ளைட் மோடில். நல்லா வருவாமா உன் ஃபோனை அந்த கரடி மூஞ்சி வாங்கி எடுக்கிற லெவல்லையா நீ வச்சிருப்ப. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய்க்கு கால் பண்ணால் எடுக்கவே மாட்டானாமா. இங்கே ஒரு பக்கம் மெக்கானிக் வந்து சரி பண்ணியாச்சுங்க. உடனே எட்ரா வண்டியை இப்போ ஒரு பிஜிஎம்மை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வில்லுன்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திர சொல்லிட்டு பிஜிஎம்மை வச்சுக்கிட்டு இவர் கிளம்புறத பார்க்கணுமே. அந்த ஜீப்பில் கிளம்பி வந்து எப்படியாவது விரட்டி வந்து பிடிங்க அவங்க பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இந்த கூத்து நடக்க அங்கே ஒரு பக்கம் சிந்து எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு எல்லாரும் நினைக்கலாம்ப்பா, ஆனால் சிவாவும் தப்பாக நினைச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. கடைசியில் மாமியார் காலில் விழுந்து உள்ளே கெஞ்சு கூப்பிட்றாங்களாமா, இவங்க உள்ளே வர்றாங்களாமா. வச்சு செய்வோண்டி, இதுக்கப்புறம் ஒன்று நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன்ட்டு அதான் சிவாவோட அம்மா போயிட்டு நம்ம சிந்துக்கிட்ட பேசுகிறாங்க. எல்லா பக்கட்டும் அடித்தா நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷன். அன்னபூர்ணியும் நம்பல. கடைசியில் சிவா வந்துட்டு நீ இந்தளவுக்கு மோசமானவளாக இருப்பேன்னு நான் நினைக்கல, கோபத்தில் எடுப்பேன்னு நினச்சா நிதானமாக நிறுத்தி யோசிச்சு போய் எங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்றாங்க. டே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு தெரியாமல் பேசாத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.